இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு ஒரு கம்பெனியை சொல்ல முடியும்னா அது டாட்டாவை தான் சொல்ல முடியும். ஏன்னா டாட்டா அந்த அளவுக்கு நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலுமே கலந்துருக்கு. நம்ம சமைக்கும் போது போடுற உப்பு டாட்டாவோட உப்பாக இருக்கலாம், நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு டாட்டாவோட காராக இருக்கலாம், இல்லை டாட்டாவோட பஸ்ஸாகவும் இருக்கலாம், நமக்கான திங்ஸை பல இடங்கள்லேருந்து கொண்டு வர்றது டாட்டா லாரிஸாக இருக்கலாம், டாட்டாவோட ஸ்டீலில் தான் நாம் வாழக்கூடிய பில்டிங் கூட கட்டப்பட்டிருக்கலாம். நாம் யூஸ் பண்ணக்கூடிய பல கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸில் டாட்டாவோட பிராண்டுங்கிறது ஏதோ ஒரு வகையில் எப்போவுமே நம்மளோட ஐக்கியமாகிக்கிட்டே இருக்குது. இப்படி இந்தியர்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் ஒன்றோட ஒன்று கலந்து இந்தியாவுக்கே முதுகெலும்பாக இருக்கக்கூடிய டாட்டா நிறுவனத்துக்கு முதுகெலும்பாக ஒரு தலைவர் இருந்தார். அவர் தான் ரத்தன் டாட்டா. பலருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய அவருடைய கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஜாம்ஷெட்ஜி டாட்டாவால் உருவாக்கப்பட்ட டாட்டா குரூப்புங்கிறது அடுத்தடுத்த தலைவர்களுடைய வழிகாட்டுதலால் பல உயரங்களுக்கு அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருந்திருக்கு. நிறைய முக்கியமான தலைவர்கள் டாட்டா குரூப்புக்கு கிடச்சிருக்காங்க. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோவை பார்த்துருக்கோம். ஜாம்ஷெட்ஜி டாட்டா எப்படி டாட்டா உருவாக்குனாரு அப்படிங்கிற வரலாறையும் பார்த்துருக்கோம். டாட்டா குரூப்பை பற்றின தெரியாத செய்திகளையும் பார்த்துருக்கோம். ஆனால் டாட்டா குரூப்புக்கு தலைமை வகித்த தலைவர்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரை நம்ம சொல்லணும்னா அது ரத்தன் டாட்டாவாக தான் இருக்கும். ஏன்னா அவருடைய பீரியடில் தான் பல மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாற்றங்களுக்கு மத்தியில் டாட்டா குரூப் காணாமல் போயிடாமல் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய நிறுவனத்தை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாரு ரத்தன் டாட்டா. டாட்டா நிறுவனத்துடைய தலைவராக ரத்தன் டாட்டா கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு இருந்திருக்கார். அந்த 21 வருடங்களில் அவர் காட்டின வழிகாட்டுதலால் டாட்டா நிறுவனம் கிட்டத்தட்ட 40 மடங்கு ரெவன்யூவை பார்த்துச்சு, 50 மடங்கு ப்ராஃபிட்டை பார்த்துச்சு. அவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்த ரத்தன் டாட்டா இந்த நிறுவனத்துக்கு தலைவராக வரணுங்கிற கனவே இல்லாதவராக தான் இருந்தார். அதுவும் அவருடைய லீடர்ஷிப் இருந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒன்றா இருந்துச்சு. இந்தியாவிலேயே தொழில் நடத்துறதுக்கான சூழல்ங்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஒரு பக்கம் குளோபலைசேஷன் வேற மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நவீன தொழில்நுட்பங்கிறதும் இந்தியாவுக்குள்ள அறிமுகமாயிட்டு இருந்துச்சு. உலகமே அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே சரியாக ஒவ்வொரு முறையும் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியாக செஞ்சு டாட்டா குரூப்பை வழி நடத்திக்கிட்டு அதை இவ்வளோ பெரிய லாபகரமாக இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றி காமிச்சிருக்காரு ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டாவுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயத்த நம்மளால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது தான் வாழ்க்கை. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இறக்கம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கான வெற்றிங்கிறது எப்போவும் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு பாடம். அந்த வாழ்க்கை பாடத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம், குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஏன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில். அப்போ தான் எதிர்காலத்தில் கவலையே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃபெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் என்எஃப்ஓ. நம்ம தொடர்ந்து பல என்எஃப்ஓஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு என்எஃப்ஓ தான் டாடா ஏஏஎல் லைஃபுடைய மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. டாடா குரூப்பும் ஏஏ குரூப்பும் ஒன்றா இணைஞ்சு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த டாடா ஏஏஎல் லைஃப். இந்த நிறுவனத்துடைய 2023 மார்ச் மாதம் 31 சால்வன்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 186% அளவுக்கு இருக்குது. இந்த என்எஃப்ஓடைய இண்டெக்ஸ் நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ஏற்கனவே 5 வருஷத்தில் 33.3% அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 28.6% அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இதே ஃபண்ட் அடிப்படையாக தான் இந்த புது என்எஃப்ஓவும் செயல்பட போகுது அப்படிங்கிறதால நம்ம அதே அளவுக்கான ரிட்டர்னை எதிர்பார்க்கலாம். 2022 வருஷம் டாடா எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ஒன்று டாடா ஏஐ ரிலீஸ் பண்ணாங்க. அதிலிருந்து 49.5% அளவுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 2023 ஸ்மால் கேப் டிஸ்கவரி ஃபண்ட் அப்படிங்கிறதையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இருந்து கிட்டத்தட்ட 54.3% அளவுக்கான ரிட்டர்ன்கிறது கிடைச்சிருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த என்எஃப்ஓவில் 2014 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த 10 வருஷத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட 12 மடங்கு அளவுக்கான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாடா ஏஏ லைஃபுடைய மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் மாதம் 2000 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த என்எஃப்ஓவில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி முழுசாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது எப்படி தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக டாடா குரூப்பை மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கம்பெனியாக ரத்தன் டாட்டா வளர்த்தெடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ரத்தன் டாட்டாவுடைய ஹிஸ்டரியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். 1937 வருஷம், அதாவது சுதந்திரம் அடையிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் 28ஆம் நாள் ரத்தன் டாட்டா பிறந்தார். ரத்தன் டாட்டாவுடைய அப்பா நேவல் டாட்டா. நேவல் டாட்டா யாருன்னா, ஜாம்ஷெட்ஜி டாட்டா இருக்கார்ல, அதாவது டாட்டா குரூப் ஆரம்பிச்சார்ல, அவருடைய மகனால தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர். அவருடைய மகன் தான் ரத்தன் டாட்டா. நேவல் டாட்டாவுக்கும் அவருடைய முதல் மனைவியான சூனி டாட்டாவுக்கும் பிறந்தவர் தான் ரத்தன் டாட்டா. அவர் கூட ஒரு தம்பி பிறந்தாரு, அவருடைய பேர் ஜிம்மி டாட்டா. ரத்தன் டாட்டாவுக்கு சின்ன வயசுங்கிறது அவ்வளவு பசுமையானதா இல்லை. எப்பவுமே அவருடைய அப்பா அம்மாவுடைய சண்டையை பார்த்துக்கிட்டே வளரக்கூடிய சிறுவனாக தான் அவர் இருந்தார். அவருக்கு 10 வயசு இருந்த சமயத்தில் அவருடைய அப்பா அம்மா 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வளர்ந்தாரு ரத்தன் டாட்டா. அம்மா இல்லாத குறைய ரத்தன் டாட்டாவுடைய பாட்டி தான் அவருக்கு நீக்கினாங்க. அவருக்கு பக்கத்திலேயே இருந்து அம்மா செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையுமே செஞ்சு அவரை ரொம்ப அன்போட அரவணைப்போட வளர்த்தாங்க ரத்தன் டாட்டாவுடைய பாட்டி. அப்பா நேவல் டாட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான் ரத்தன் டாட்டாவுக்கு இருந்துச்சு. அவருக்குன்னு முழுமையாக யோசிக்கிறதுக்கான சுதந்திரம் கூட அவருக்கு இல்லை. அவ்வளோ கண்டிப்போடு வளர்ந்த ரத்தன் டாட்டாவுக்கு பள்ளி படிப்பை முடிச்சதுக்கப்புறமா ஆர்கிடெக்சர் மேலே ரொம்ப அலாதியான காதல்ங்கிறது இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய அப்பாவுக்கு தன்னுடைய மகன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனால் எப்படியோ அவருடைய பாட்டி மூலமாக அவருடைய அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அமெரிக்காவில் இருந்த கார்னெல் யூனிவர்சிட்டியில் ஆர்கிடெக்சரை படித்து முடித்தார் ரத்தன் டாட்டா. ஆனால் அவர் அப்படி அமெரிக்காவில் இருந்த அந்த காலகட்டத்தில் டாட்டா குரூப்பில் மிகப்பெரிய அளவுக்கான மாற்றம் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. டாட்டா குரூப்புடைய சேர்மனாக ஜேஆர்டி டாட்டா டாட்டா குரூப்பை வழி நடத்திக்கிட்டு இருந்தார். ஜாம்ஷெட்ஜி டாட்டாவுடைய தலைமையின் கீழே எப்படி டாட்டா பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சோ அதே அளவுக்கு ஜேஆர்டி டாட்டாவுடைய தலைமையில் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு டாட்டா குரூப். விமானங்கள் ஓட்டுறதுன்னா ஜேஆர்டி டாட்டாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சதை ஒரு கம்பெனியாகவே உருவாக்கணும் அப்படின்னு அவர் யோசித்து உருவாக்குனது தான் ஏர் இண்டியா. அதை அதுக்கப்புறமா இந்திய அரசு நாட்டுடைமை ஆக்கிக்குச்சு. அப்படி ஜேஆர்டி டாட்டாவால் ஆரம்பிக்கப்பட்டு இந்திய அரசுக்கு போன ஏர் இண்டியாங்கிறது அதுக்கப்புறம் டாட்டா குரூப்புக்கே திரும்ப வந்துச்சு. அது வேற வரலாறு. ஆனால் ஜேஆர்டி டாட்டா இந்த அளவுக்கு விஷனரியாக இருந்தார். புது புது தொழில்களில் ஈடுபட்டார். அவர் எடுத்து வைக்கிறது எல்லாமே சக்ஸஸாக இருந்துச்சு. ஆனால் ஆணைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இக்கட்டுங்கிறது நேரு இறந்ததுக்கு அப்புறமா உருவெடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் இந்திரா காந்தி. திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியல் ரெகுலேஷனை நிறைய கொண்டு வந்தாங்க. அந்த கிடுக்குப்பிடிகள் எல்லாமே டாட்டா குரூப்பை திறம்பட செயல்பட விடாமல் செஞ்சுது. நிறைய இடத்துல நஷ்டங்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க டாட்டா குரூப். இதெல்லாம் பார்த்துட்டு ஜேஆர்டி டாட்டாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவரால் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. அவரோட ஐடியாஸ்லாம் பழசாயிடுச்சு. அதனால் அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் டாட்டா குரூப்புக்கு தலைமை பொறுப்புக்கு வந்தாதான் டாட்டா குரூப் தப்பி பிழைக்கும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு டாட்டா குரூப்புடைய போர்டு மெம்பர்ஸ்க்கு மத்தியில் பேச்சுவார்த்தைங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது. தான் மேலே அதிருப்திங்கிறது உருவாகிட்டு இருக்கு. அதனால தனக்கு அடுத்து ஒரு சரியான வாரிசை உருவாக்கி தந்துட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு யோசிச்சாரு ஜேஆர்டி டாட்டா. அதுக்கு சரியா இருப்பாருன்னு அவர் முடிவு பண்ணது யாருன்னா ரத்தன் டாட்டா தான். ரத்தன் டாட்டாவுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் டாட்டா குரூப் உடைய லீடராக வரணுங்கிற ஆசைலாம் இல்லை. குடும்ப தொழிலே வேணாம், தனியாக நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவாகவே இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே ஜேஆர்டி டாட்டாவுடைய ஒரு ஃபோன் காலில் மாறிடுச்சு. ஜேஆர்டி டாட்டா ரத்தன் டாட்டாவை இம்மிடியட்டாக இந்தியாவுக்கு கிளம்பி வரணும்னு சொன்னார். அவருடைய கனவுங்கிறது ஆர்கிடெக்சர் மேலே இருந்துச்சு. ரெண்டாவது அவருடைய காதல். தன்னுடைய காதலியை திருமணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடணும்னு அவர் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு அழைப்பு ஜேஆர்டி டாட்டா கிட்ட இருந்து வருது. ஆனால் ஜேஆர்டி டாட்டாவுடைய ஆர்டருக்கு மறுசொல் சொல்லவே முடியாது ரத்தன் டாட்டாவால். அதனால கிளம்பி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார் ரத்தன் டாட்டா. ஆனால் எடுத்த உடனே ரத்தன் டாட்டாவுக்கு தலைமை பொறுப்பை தூக்கி கொடுத்துர்ல ஜேஆர்டி டாட்டா. அது டாட்டா குரூப்பை இன்னும் பலவீனமாக்கும் அப்படின்னு யோசிச்சார். அதனால ரத்தன் டாட்டாவை சாதாரண நிலையிலிருந்தே ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சார். அதனால சக தொழிலாளியா ரொம்ப ரொம்ப சாதாரண நிலையிலிருந்தே தொழிலை கற்றுக்க ஆரம்பிச்சாரு ரத்தன் டாட்டா. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வேலை, ஒரு சில மாதம் கழிச்சு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுன்னு அவருக்கு ட்ரைனிங்கிறது போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா டாட்டா குரூப்புக்கு சொந்தமாக இருந்த நேஷனல் ரேடியோ அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடைய தலைவராக பதவி அமர்த்தப்பட்டார் ரத்தன் டாட்டா. அந்த நிறுவனம் அப்போ ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டு இருந்த ஒரு நிறுவனமாக இருந்தது. இப்படி நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தையே நீ சக்ஸஸாக மாற்றி காமிச்சிட்டனா உன்னால் டாட்டா குரூப்பையும் தலைமை ஏற்று வழி நடத்துறதுக்கு தயாராகிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு நான் எடுத்துப்பேன்னு யோசிச்சாரு ஜேஆர்டி டாட்டா.
மாற்றி யோசிச்சா இதுலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு சீக்கிரத்திலேயே புரிய ஆரம்பிச்சது. வழக்கமாக பண்ணிட்டு இருக்கிற அதே பிஸ்னஸை இந்த கம்பெனியை வச்சு பண்ணாமல் அதுக்கு பதிலாக சேட்டலைட் சார்ந்த பிஸ்னஸில் வந்து இந்த நிறுவனத்தை வந்து நம்ம நடத்த ஆரம்பிப்போம் அப்படின்னு முடிவெடுத்து அதற்கான முயற்சியில் இறங்கினாரு. எதிர்பார்த்த மாதிரியே நெல்கோ நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கான லாபத்தை ஈட்டி தர ஆரம்பிச்சது. நஷ்டத்தில் போயிட்டு இருந்த நெல்கோ நிறுவனத்தையே சக்சஸுக்கு மாற்றி காமிச்ச உடனேயே ரத்தன் டாட்டாவுடைய இமேஜுங்கிறது பெருசாக வளர ஆரம்பிச்சது டாடா குரூப் நிறுவனர்கள் மத்தியில். அந்த சமயத்தில் தான் 1991 ஜேஆர்டி டாட்டா தன்னுடைய பதவியிலிருந்து விலகிக்கிட்டு டாடா குரூப்புடைய தலைமை பொறுப்புக்கு ரத்தன் டாட்டாவை முன்னிறுத்தினார். ரத்தன் டாட்டா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்த ரிசல்ட்டுங்கிறது அவருக்காக பேசிச்சு. அதனால பல பேர் ரத்தன் டாட்டாவுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில போர்டு மெம்பர்ஸ் அவருடைய தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க எல்லாரையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு ரத்தன் டாட்டா புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் அறிமுகப்படுத்தினார். ரிட்டையர்மெண்ட் ஏஜுங்கிறத நியமித்தார். அதே மாதிரி கம்பெனி ஆப்ரேஷன்ஸையும் ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைச்சார். எல்லா சின்ன சின்ன சப்சிடரி கூட பெரிய குரூப்புக்கு நேரடியாக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையை உருவாக்குனார். இதனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா கம்பெனி, அதாவது டாடா குரூப்புடைய எல்லா கம்பெனியுடைய செயல்பாடுகளையுமே அவரால் அலசி ஆராய முடிஞ்சது. நிறைய பொறுப்புகளை வயசான பெருசுங்க கிட்ட கொடுக்கறத விட யங் பிளட்டு கிட்ட கொடுத்தாதான் சரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு புது புது யங் லீடர்ஸை உருவாக்குனாரு ரத்தன் டாட்டா. பெரிய பெரிய பொறுப்புகளெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்தாரு. அது எல்லாமே உள்ளுக்குள்ள புகைச்சலை உருவாக்குச்சு. எப்படி இவ்வளோ சின்ன பசங்களை இவர் நம்பிக்கிட்டு இருக்காருன்னு. ஆனால் அவருடைய நம்பிக்கை வீண் போகலை. அவர் நினைச்ச மாதிரியே டாடா குரூப்புக்கு மிகப்பெரிய அளவுக்கான லாபத்தை அந்த இளைஞர்கள் அவருக்கு பெற்றுத்தர ஆரம்பித்தாங்க. ரத்தன் டாட்டாவுடைய தலைமையில் டாடா குரூப் மட்டும் வளர்ச்சி அடையல, டாடா குரூப்புக்கு மட்டும் பேர் கிடைக்கல, இந்தியாவும் வளர்ந்தது, இந்தியாவுக்கும் பேர் கிடைச்சது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவுடைய பிஸ்னஸ் சூழல் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ குளோபலைசேஷனுங்கிறது அப்போ தான் அறிமுகமாயிட்டு இருந்த காலகட்டம். மார்க்கெட்டுங்கிறது ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் என்னது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருந்தால் நம்மளுடைய தொழில் பாதிக்கப்படுமே அப்படின்னு பயந்தாங்க. ஆனால் ரத்தன் டாட்டா மட்டும்தான் இதுதான் எதிர்காலம், அவங்களோட சேர்ந்து போட்டி போட்டு நம்ம ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு துணையாக நின்று நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசித்தார். அதுக்கேற்ற மாதிரி பல வெளிநாட்டு கம்பெனிகளோட லைசன்ஸை வாங்கி உள்ளுக்குள்ளேயே தயாரித்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு ரத்தன் டாட்டா. அதே சமயத்தில் நம்ம வெறும் ஒரு கம்பெனியாகவே பார்க்கப்படுறோம். ஒரு கம்பெனியாக இருக்கக்கூடாது, ஒரு பிராண்டாக மாறும். பிராண்டுக்கு தான் வேல்யூ, அதுதான் குளோபல் மார்க்கெட்டில் பேசும், நமக்கான பேரை வாங்கி தரும் அப்படின்னு தெளிவாக யோசித்தார் ரத்தன் டாட்டா. அதனால டாடா குரூப்புங்கிறத ஒரு பிராண்ட் இமேஜாக உருவாக்கணும்னு யோசித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் இந்தியாவுடைய கம்பெனி, அதாவது இந்தியாவில் இருந்து செயல்படக்கூடிய இந்திய கம்பெனி அப்படிங்கிற பேர் இருந்துச்சுன்னா அதுக்கு பெரிய அளவுக்கான வேல்யூங்கிறதே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கிடையாது. அதை உடைக்கணும்னு நினைச்சாரு ரத்தன் டாட்டா. அப்படி ஒரு பிராண்டாக மாறணும்னா ஒன்று, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை தயாரித்து அதை வந்து வெளி சந்தையில் போய் விற்று இவ்வளோ குவாலிட்டியாக தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த நிறுவனமா அப்படின்னு பேர் வாங்கலாம். ஆனால் அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காம்படிஷன்லாம் தாண்டி கொண்டு போய் விற்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதே சமயத்தில் வெளிநாடுகளில் நல்ல பேர் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பிராண்டை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டா இந்த பிராண்டை ஓன் பண்ணுறது இந்த கம்பெனியான்னு டாட்டா கம்பெனியுடைய பேருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். அந்த வழியை தான் ரத்தன் டாட்டா சூஸ் பண்ணார். முதல்ல எடுத்த உடனே டாடா குரூப் அக்வயர் பண்ணது டெட்லி அப்படிங்கிற ஒரு டீ பிராண்டு. டாடா டீ மூலமாக இந்த டெட்லி பிராண்டுங்கிறது வாங்கப்பட்டுச்சு. டெட்லி டீ பிராண்ட் அப்படிங்கிறது தான் முதல்ல டீ பேக்ஸை கொண்டு வந்த நிறுவனம். பிரிட்டிஷ் நாட்டை சொந்தமாக வச்சுருக்கக்கூடிய அந்த டெட்லி நிறுவனத்தை அக்வயர் பண்ணதன் மூலமாக டாடா பிராண்டுடைய இமேஜுங்கிறது பயங்கரமாக உயர ஆரம்பிச்சது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அதுக்கு அடுத்து இன்னொரு மூவாய் அவர் என்ன பண்ணார்னா கோரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டீல் கம்பெனியை டாடா ஸ்டீல்ஸ் மூலமாக சொந்தமாக வாங்கி காமிச்சார். கோரஸ் நிறுவனம் அப்போ நஷ்டத்தை நோக்கி நகர்த்துக்கிட்டு இருந்துச்சு. கோரஸுக்குன்னு சொந்தமாக ரா மெட்டீரியல்ஸை தரக்கூடிய சுரங்கம்லாம் கிடையாது. மார்க்கெட்டில் இருந்து ரா மெட்டீரியல்ஸை வாங்கி ஸ்டீலை அவங்க வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. டாடா ஸ்டீல் கிட்ட ஏற்கனவே ரா மெட்டீரியல்ஸ்க்கான சுரங்கம்லாம் இருந்துச்சு. இந்த கேப்பை தான் ஃபில் பண்ணார் ரத்தன் டாட்டா. கோரஸை வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் கோரஸுக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கான சுரங்கத்தையும் வாங்கி அமைச்சு அது ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக உருவாக்கி காமிச்சார். இதனால் கோரஸ் நிறுவனமும் லாபத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சது. நஷ்டத்தில் இருந்த கம்பெனியை லாபத்துக்கு மாற்றி காமிச்ச ஒரு சூப்பர் பிஸ்னஸ் மேனாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரத்தன் டாட்டாவுடைய இமேஜுங்கிறது உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அக்வயர் பண்ணதான் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுதான் ரேஞ்ச் ரோவர் அப்புறம் ஜாக்வார். இந்த ரெண்டு கம்பெனியும் அந்த சமயத்தில் ஃபோர்ட் நிறுவனத்துக்கிட்ட இருந்துச்சு.
ஃபோர்ட் நிறுவனம் அப்போ மிகப்பெரிய அளவுக்கான நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரிய அளவுக்கு நஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு போராடிட்டு இருந்த சமயத்துல, நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன், நீங்க தாராளமா என்கிட்ட அந்த கம்பெனியை விற்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னாரு ரத்தன் டாட்டா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுவாங்க. ரத்தன் டாட்டா வந்து டாடா மோட்டார்ஸ் ஆரம்பிச்சு டாடா இண்டிகாவை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்த சமயத்துல பெரிய அளவுக்கான லாபம்ங்கிறது அவருக்கு கிடைக்கல. டாடா சஃபாரிலாம் வித்துக்கிட்டு இருந்த மாதிரி கூட டாடா இண்டிகா விற்கல. டாடா இண்டிகா மூலமா பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திச்சாங்க டாடா மோட்டார்ஸ். அதனால கம்பெனியை வித்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு ஃபோர்ட் நிறுவனத்துக்கிட்ட போய் பேசினாங்க. ஃபோர்ட் நிறுவனம் காரெல்லாம் பற்றி தெரியலன்னா எதுக்கு நீங்கள் கார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அந்த அவமானம் தாங்காமல் மறுபடியும் இதில் நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு முடிவெடுத்தார் ரத்தன் டாட்டா. சொன்ன மாதிரியே ஜெயிச்சு காமிச்சாரு. ஜெயிச்சு காமிச்சதோடு நிற்காம கிண்டல் பண்ண ஃபோர்ட் நிறுவனத்துக்கிட்ட இருந்தே லேண்ட் ரோவரையும் ஜாக்வாரையும் வாங்கி காமிச்சாரு ரத்தன் டாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டாடா நிறுவனம் இந்த 2 கம்பெனியை வாங்கினதன் மூலமாக 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுடைய இமேஜுங்கிறது இன்னும் உயர்ந்துச்சு. ஏன்னா லக்ஸூரியஸான கார் பிராண்டுக்குள்ள டாட்டாவோட மோட்டார்ஸும் இருக்குது அப்படிங்கிற இமேஜ் அவங்களுக்கு கிடச்சிது. அதோட இந்த 2 கம்பெனியோடைய R&D மூலமாக டாடா மோட்டார்ஸ் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய கார்களுடைய தரத்தையும் டிசைனையுமே அவங்களால மாற்றி அமைக்க முடிஞ்சது. அதன் மூலமாக நல்ல தரமான கார்களை உருவாக்க முடிஞ்சது. அதனால தான் இன்றைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங்னா அது டாடா கார் அப்படின்னு நம்பி டாடா கார்ஸை வாங்குறதுக்கு மக்கள் முட்டி மோதுறாங்க. டாடா மோட்டார்ஸ் மூலமாக அவர் செஞ்ச அடுத்த மைல்கல்லுங்கிறது நேனோ கார். 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வந்து கொண்டு வரணும், எல்லா இந்திய மக்களும் பைக் வாங்குற மாதிரி ஒரு காரை வாங்கி சந்தோஷமாக அதில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற கனவோட நேனோ காரை கொண்டு வரணும்னு அவர் யோசித்தார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கரியர்லேயே அவருடைய மிகப்பெரிய கனவு திட்டம்னா அது நேனோ கார் தான் அப்படின்னே சொல்லுவார் ரத்தன் டாட்டா. ஆனால் அதில் ப்ராக்டிக்கல் படுத்துறதுல நிறைய சவால்கள்ங்கிறது அவருக்கு இருந்துச்சு. சொன்ன மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்குள்ள அந்த காரை கொண்டு வரதுல நிறைய சிக்கல் இருந்துச்சு. அதனால 1 லட்சம் ரூபாயை தாண்டி தான் அந்த கார் விற்பனைக்கு வந்தது. அதுவே முதல் டிராபேக்காக பார்க்கப்பட்டுச்சு. அதோட நேனோ கார் வாங்கினதுக்கு அப்புறமா பல ஆக்சிடென்ட்ஸுங்கிறதும் பதிவாக ஆரம்பிச்சது. தானாகவே அந்த கார் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எரிஞ்சிருச்சு, வெடிச்சிருச்சுங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. அதனாலே அந்த காருங்கிறது ஒரு ஃபெயிலியரான காராகவே பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த காருக்கு பின்னாடி இருந்த ஐடியாலஜி பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஐடியாலஜி. எல்லார் கையிலையும் ஒரு கார் இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக காரில் போகணும், எதுக்கு கஷ்டப்பட்டு 3 பேர் 4 பேர் ஒரே பைக்கில் ட்ராவல் பண்ணணும், ரிலாக்ஸ்டாக ஒரு காரில் போட்டுமே அப்படின்னு யோசிச்சார் பார்த்தீங்களா. மக்களுக்காக அவர் யோசிக்கிறார் பார்த்தீங்களா. அதுதான் ரத்தன் டாட்டா. அவர் என்றைக்குமே எளிய மனிதர்களை பற்றி தான் யோசிச்சிருக்காரு. அவருடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அவருடைய பிஸ்னஸ் ஸ்டைல் எல்லாமே எளிய மனிதர்களுடைய வாழ்வாதாரம் உயரதை நோக்கியே தான் இருந்திருக்கு. அதனால தான் அல்ல பணம் அவருக்கு இருந்தும் அவர் உலக பணக்காரர்கள் வரிசையில் கண்டிப்பாக இடம்பெறவே மாட்டார். ஏன்னா அவருடைய பணம்ங்கிறது அவருடைய தொழிலில் தான் இருந்துச்சே தவிர தனக்குன்னு தனியாக அவர் எடுத்துக்கல. அந்த தொழில் மூலமாக மக்களுக்கு எதாவது நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது அவருடைய சிந்தனையாக இருந்துச்சு. இப்படி மக்களுக்காக மட்டும் இல்லாமல் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸுடைய நல்லதுக்காகவும் யோசிக்கக்கூடிய ஒருத்தராக தான் ரத்தன் டாட்டா எப்போவுமே இருந்திருக்கார். அதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மும்பை டெரர் அட்டாக் அப்போ தாஜ் ஹோட்டலுங்கிறது பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாச்சு. பெரிய அளவுக்கான லாஸுங்கிறது அதில் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதை பற்றி ஃபஸ்ட்டு சிந்திக்காமல் அங்கே உள்ளே இருந்த எம்ப்ளாயிஸ் சேஃபாக இருக்காங்களா, யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான ஆபத்து இருக்குது அப்படின்னு தான் விசாரிச்சுக்கிட்டே இருந்தார் ரத்தன் டாட்டா. அந்த டெரர் அட்டாக்ல இறந்து போன ஊழியர்களுக்கும் காயமடைந்த ஊழியர்களுக்கும் இம்மிடியட்டாக அவங்களுக்கான நிவாரண தொகையை வழங்கி அவங்கள பாதுகாக்கிறதுக்கான வேலைகளில் தான் ரத்தன் டாட்டா முதல்ல செஞ்சார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் ரத்தன் டாட்டா. ஆனால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மற்றவங்களுடைய நல்லதுக்கு மட்டுமே யோசித்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ரத்தன் டாட்டாவுக்கு லைஃபுங்கிறது எப்போவுமே ஸ்மூத்தாக இருந்ததே இல்லை. தனக்கு அப்புறமா டாடா குரூப்பை வழி நடத்துறதுக்கு இவர் தான் சரியாக இருப்பார் அப்படின்னு சைரஸ் மிஸ்ட்ரி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தன்னுடைய பதவியிலிருந்து விலகினார் ரத்தன் டாட்டா. ஆனால் அதுதான் அவருடைய லைஃப்லேயே அவர் எடுத்த மிக தவறான மோசமான ஒரு முடிவு. அது வரைக்கும் சக்ஸஸுடைய கிராஃப்லேயே இருந்த ரத்தன் டாட்டாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான மன உளைச்சலும் தோல்வியும் ஏற்பட்ட இடம் இங்கே தான். சைரஸ் மிஸ்ட்ரி மேலே நிறைய குற்றச்சாட்டுங்கிறது எழும்ப ஆரம்பிச்சது. அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த விஷயம் ரத்தன் டாட்டாக்கு வந்தப்போ அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது உண்மைன்னு தெரிய வருது. சைரஸ் மிஸ்ட்ரி சரியான ஒரு தலைவர் கிடையாது அப்படிங்கிறத முடிவெடுக்கிறார். உடனே மறுபடியும் டாடா குரூப் மெம்பர்ஸோட சேர்ந்து சைரஸ் மிஸ்ட்ரியை வந்து பதவியிலிருந்து நீக்கிட்டு தற்காலிக சேர்மனாக டாடா குரூப்புக்கு மறுபடியும் பதவிக்கு வந்தார் ரத்தன் டாட்டா.
ஆனால் பிரச்சனை இதோட முடியல. சைரஸ் மிஸ்ட்ரி என்னை பதவியிலேருந்து விலக்குனது செல்லாது, என் மேலே அபாண்டமாக பழி போட்டு இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டார். அந்த வழக்குனால மிகப்பெரிய அளவுக்கான மன உளைச்சலுங்கிறது ரட்டன் டாட்டாவுக்கு ஏற்பட்டுச்சு. தனக்கடுத்து தலைமை ஏற்கிறதுக்கு சரியான நபராகவும் தான் தேர்ந்தெடுத்த நபராகவும் இருந்த சைரஸ் மிஸ்ட்ரியே இவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு, இவ்வளவு வரலாறு கொண்ட நிறுவனத்துக்கு, இவ்வளவு ஒரு மாண்பு கொண்ட நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்காருங்கிறதே ரத்தன் டாட்டாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான மன உளைச்சலை தந்துச்சு. அதுக்கப்புறம் சைரஸ் மிஸ்ட்ரி மாதிரியே இன்னொரு தவறான நபரை டாடா குரூப்புக்கான அடுத்த தலைவராக நியமிச்சிடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தார் ரட்டன் டாட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக தேடி பார்த்து அலசி ஆராய்ந்து அவர் தேர்ந்தெடுத்த நபர் தான் நடராஜன் சந்திரசேகர். டிசிஎஸ் உடைய தலைவராக இருந்த நடராஜனை தேர்ந்தெடுத்து டாடா குரூப்புடைய தலைவராக பதவியில் அமர்த்தினார் ரத்தன் டாட்டா. அதுக்கப்புறம் டாடா குரூப்புடைய போர்டில் இருந்து விலகிட்டு டாடா குரூப்பை நிர்வகிக்கக்கூடிய டாடா ட்ரஸ்ட்டில் செயல்பட ஆரம்பித்தார் ரட்டன் டாட்டா. டாடா குரூப்பை வழிநடத்தி டாடா குரூப்புக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே பெருமை வாங்கி தந்த ரத்தன் டாட்டா இந்த 86 வயசில் கூட தள்ளாடிக்கிட்டு தொடர்ந்து பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். பல இடங்களுக்கு போகிறது வர்றது, என்னென்ன மாதிரியான அப்டேட் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார் ரட்டன் டாட்டா. எப்போவும் தனக்குள்ள ஒரு இளைஞன் தூங்கிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு இப்போவும் துணையாக ஒரு இளைஞனை தான் கூட வச்சுக்கிட்டே இருக்கார். 86 வயசு ஆயிடுச்சு, ஆனால் பிஸ்னஸ்ல இருந்து அவர் விலகவே இல்லை. இன்னைக்கும் பல முக்கியமான கம்பெனிஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஆன்லைனில் டீ ஆர்டர் பண்ணக்கூடிய டீ பாக்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார், ஸ்னாப்டீலில் இன்வெஸ்ட் பண்ணார். இப்படி தொடர்ந்து பல இண்டஸ்ட்ரீஸை பார்த்து அதில் ஏதாவது புதுசாக இருக்குது அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அவருக்கு பெருசாக ரிட்டர்ன் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அதில் ஏதாவது ஒரு புதுமை இருக்குது, அதன் மூலமாக ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று நடக்கும், அது இந்தியாவுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்திய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையோடவே தான் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தொடர்ந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த வயசுலையும் மக்களுக்காக யோசித்து அதையே இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணிகிட்டு இருக்காரு ரட்டன் டாட்டா. அவரை மாதிரி நம்ம மக்களுக்காக யோசித்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, நமக்காக யோசித்து இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், நம்மளுடைய ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸில் ஒன்று தான் நான் ஏற்கனவே சொன்னேன் என்எஃப்ஓ. டாடா ஏஐ லைஃபுடைய மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது நல்லா செயல்படக்கூடிய 50 இந்திய மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த என்எஃப்ஓ வாங்குறது மூலமாக நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜுங்கிறதும் கிடைக்கும், அதோட டேக்ஸ் பெனிஃபிட்ஸுங்கிறதும் கிடைக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த என்எஃப்ஓவை நம்ம ஏன் மிஸ் பண்ணுவோம்? இன்றைக்கி அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிங்க. இந்த என்எஃப்ஓ பற்றின முழுமையான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பலனடைங்க. அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்லாம் வந்துருச்சு, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் இருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்ன மாதிரியான விஷயம் இந்த எலெக்ஷன் முடிவுகளில் இருந்து நமக்கு தெரியுது அப்படிங்கிற கம்ப்ளீட் அனாலிசிஸை அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள்.